Hi friends, after a long time, I know it's a bunch of big break. We are connecting again for story with Sairama. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டோரி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் we want to share. ஸோ இந்த ஸ்டோரி இஸ் அபவுட் கேப்டன், நேவி கேப்டனாக இருந்தவர். அவரோட சர்வீஸ் ஃபுல்லாக முடிச்சு ரிட்டையர் ஆனப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஹீ ஆக்சுவலி டேக்ஸ் அப் அ ஜாப். ஒரு ஐலாண்டுக்கு செட் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு போகிறார் அவர். ஸோ ஹீ ஃபாலோஸ் அ ரொட்டீன், ரைட்? அவர் வந்து பிஃபோர் ஹீ ஸ்டார்ட்ஸ் அந்த ஷிப்பை போட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீ ஃபாலோஸ் சர்டன் ரொட்டீன். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரொட்டீன் வந்து ப்ரேயர். தன்னை நம்பி வரவங்களை சேஃபாக கூட்டு போகணும் ப்ரேயர். ஸோ அன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரே அவங்க ஃபன் மூடில், ஜாலி மூடில் இருக்காங்க. செம்ம ப்ளசன்ட் வெதர், ஒரு பியூட்டிஃபுல்லான வெதர் டு சேல் த்ரூ த போட், அந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ஸ். இவர் ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஹைப்பராக இருக்காங்க, சத்தம் போட்டுட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு மூடில் இருக்காங்க, ஃபன் மூடில். இவர் வந்து போட்டுக்குள்ளே வந்த உடனே இவருடைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. அதில் இவருடைய அந்த ப்ரொசீஜரில் ஒன் ஆஃப் த ரொட்டீன் வந்து இந்த ப்ரேயர், இந்த சைலண்ட் 2 to 3 minutes ப்ரேயர் ஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாம் பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ஸ், இதில் என்ன ஆக போகுது, வெதர் இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரை அப்படியே அர்ச் பண்ணுறாங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கப்பல் கிளம்புது. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது. எதிர்பாராத ஒரு சூறாவளி, புயல் மாதிரி உருவாகுது. எவ்ரி ஒன் இஸ் டெரிஃபைட். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 20-25 நிமிஷம் முன்னாடி ஹாப்பியாக இருந்த மூஞ்சிலெல்லாம் அல்ல உசுரோடு இருப்போமா, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடையும் பீதியோடையே இருக்காங்க. ஆனால் நம்ம கேப்டன் மட்டும் செம காமாக, கம்போஸ்டாக அவர் அந்த டைமில் என்னென்னலாம் பண்ணணுமோ, அந்த ஷிப்பை எப்படி கொண்டு போகணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வராரு. அவர் மூஞ்சில் ஒரு சலனம் கூட இல்லை, ஒரு 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 பயம் இல்லை, பதட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே வராரு. அண்டு ஒரு பாயிண்ட் அந்த ஸ்டாம் அடங்கி சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துறாரு. இப்போது கப்பல் வந்து ரீச் ஆகிருக்கு, ரைட்? எல்லாருமே சேஃப். ஓகே, ஸோ இப்போ இதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் என்ன டேக்அவே அப்படின்னா, இந்த சாவர நேரத்தில் சங்கராம்பாங்க, ரைட்? நம்ம கடவுளை எப்போ நினைக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்போ, நமக்கு நல்லது நடக்கிறப்ப நினைக்கிறோமா, இல்லை நமக்கு கஷ்டம்னு வந்தோடனே நேராக ஓடி போய் கடவுள் காலில் விடணுமா, ரைட்? ஸோ இந்த ஸ்டோரியில் அந்த கேப்டன் வந்து 2 விஷயம் டேக்அவேஸ், ரைட்? when everything is fine, are we thinking about the almighty சூப்பர் பவர், ரைட்? ஆர் நமக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் நினைக்கிறோமா? ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறது. இந்த புக்கில் எழுதின, இந்த ஸ்டோரி எழுதின அந்த ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா இருக்கிறப்போ, ஹாப்பியாக இருக்கிறப்போ கடவுள் நிறையா நினச்சோம் அப்படின்னா பாசிட்டிவ் கிரெடிட்ஸ். நம்ம ஒன்லி பிரச்சனையில் இருக்கிறப்போ கடவுள் நினைக்கிறோம்னா நெகட்டிவ் கிரெடிட்ஸ். ஸோ ஓவரால் பேலன்ஸ் ஷீட் நெட் பாசிட்டிவ் இருக்கணும்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறப்போ கடவுள் நினைக்கிறோம். அகெயின் இட் கோஸ் பேக் டு த ஸ்டார்டிங் ஸ்டோரி, கிராட்டிடியூட். ஏன்னா முதல்ல சொல்லிட்டே இருக்கு இல்லையா, த பெஸ்ட் மென்டல் ஹீலர் யாருன்னா கிராட்டிடியூட். ஆர் வி சேயிங் தேங்க். இது ஒரு டேக்அவே எனக்கு. இன்னொரு டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டோரியில் இன்னொரு டேக்அவே வந்து என்னென்னா, ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராசஸ், ரைட்? இப்போது அந்த கேப்டன் வந்து கப்பலை கொண்டு போய் எப்படியாவது சேஃபாக சேர்த்துடணும், நம்மளை நம்பி மக்கள் வந்திருக்காங்க, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்காமல், அவர் வந்து நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே வருவோம்னு சொல்லி ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் பேசிக்ஸ் பெட்டர், ரைட்? இது வந்து செம்ம பெரிய டேக்அவே. எஸ்பெஷலி இஃப் யூர் இன் ஃபீல் வேர் ஒரு ரெப்படேட்டிவ் டாஸ்க் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறப்போ, நிறைய வாட்டி எஸ்பெஷலி ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கும் அப்படின்னா, we tend to connect everything, all our emotions with the end result. அந்த end result நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த கோலை அச்சீவ் பண்ணால் தான் ஹாப்பியாக இருப்பேன். நடக்கவே நடக்காது. ஓகே, த ஹாப்பினஸ் இஸ் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங். நான் மைண்ட்ஃபுல்லாக அந்த வேலையை டெய்லி பேசிஸில் பண்ண வேண்டிய வேலையை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் ரொட்டீன். இப்போ நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னா, நான் போய் வெயிங் மிஷினில் ஏறி அந்த வெயிட்டு குறைஞ்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஐ எம் அட்டாச்சிங் த ஹாப்பினஸ், மை ஹாப்பினஸ் டு த எண்ட் ரிசல்ட். ராதர் நான் அதுக்கு டெய்லி ஒரு எஃபர்ட் போடுறேன்ல, ஐ ஸ்டார்டட் புட்டிங் தட் எஃபர்ட்டில், ஐ ஃபீலிங் வெரி குட் அபவுட் இட். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணாதனா, எனக்காக, என் பாடிக்காக, என் ஹெல்த்துக்காக நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன்னா, மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறேன்னா, அந்த நேரத்தில் நான் இது எனக்கு ரிசல்ட் தருமா, நான் நினச்ச வெயிட் வந்துடுவேனா, இல்லை இது நடக்காமல் போயிடுமா, அந்த மாதிரி am I attaching my emotions to the end result or am I mindful about doing the process? அந்த இடத்துல am I 100% giving my focus towards அந்த ஒர்க்கை, பண்ண வேண்டிய ஒர்க்கை am I enjoying, right? ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம தலை தோனி கிட்ட நிறைய லெசன்ஸ், லீடர்ஷிப் லெசன்ஸில் ஒரு லெசன் வந்து அவர் எப்படி இவ்வளோ காமாக இருக்கார், பிகாஸ் ஹீ ஃபோக்கஸஸ் ஆன் திங்ஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் இல்லாததை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், நம்மளோட ஆக்ஷன்ஸ் ஆர் இன் அவர் கண்ட்ரோல். இஃப் வி ஸ்டே இன் கண்ட்ரோல் ஆஃப் தட், எண்ட் ரிசல்ட் வில் இவென்ச்சுவலி ஹேப்பன், ரைட்? ஸோ இதான் தான் டேக்அவேஸ். இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி, அதனால் நம்ம மகாத்மா பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஸோ அவருடைய ஒரு ரியல் லைஃப் நடந்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருவீங்க, பட் ஸ்டில் வர்த்
ஷேரிங் அபவுட் தட் ஆஸ் வெல். நத்திங் ரிலேட்டட் டு தி ஸ்டோரி. அதோட முடிஞ்சிச்சு. அதுலேருந்து டேக்அவேஸ்லாம் முடிஞ்சிச்சு. பட் இதுவும் அகைன் ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப் லெசன் தட் வி லேர்ன் ஃப்ரம் மகாத்மா. ஸோ ஒரு லேடி வந்து மகாத்மா பார்க்க வராங்க. அவன் பையனை கூப்பிட்டு வராங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. என் பையன்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை நிறையா சுகர் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் தான் அதாவது அட்வைஸ் பண்ணணும் அவன் மாறுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் இதே டைம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் மகாத்மா ஒன்றுமே சொல்லாமல் அனுப்பிச்சிட்டாரு கேட்டே வரான். அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் ஆன்சர் இல்லை. சரிவா நம்ம நெக்ஸ்ட் வீக் வருவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் அதே டைம் திரும்ப வராங்க. அப்போ அவர் வந்து அவனை கூப்பிட்டு சுகர் நிறையா சாப்பிடாது, எதுவுமே அளவை தாண்டி சாப்பிட்டேன்னா அது நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரே பசில். ஷீஸ் ஏன் இதை போன வாரமே சொல்லியிருக்கலாம், எதுக்கு நெக்ஸ்ட் வீக் வர சொன்னீங்க அப்படின்னப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நானே இந்த பழக்கத்தில் இருந்தேன். இப்போ நான் இவனுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒழுங்காக இருக்கணும் இல்லையா, நான் மாறணும் இல்லையா, ஸோ நான் மாறுறதுக்காக தான் இந்த 1 வீக் டைம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவருடைய நிறைய கோட்ஸில் ஒரு பவர்ஃபுல் கோட் வந்து பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நம்ம வந்து அவனை மாற சொல்லு, நான் மாறுறேன், ஒர்க் அவுட்டே ஆகாது. இது கூட பேசியிருக்கோம், நம்ம மாறினா எல்லாமே மாறும். ஸோ த சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ இது ரெண்டும் இன்னைக்கோடைய ஸ்டோரி வித் சாய்ராம் மாலை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் லிஸ்னிங். ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ், ஷேர் திஸ் லிங்க், ஷேர் தி ஸ்டோரி. Super. See you again in Story with Sairama.